வணக்கம். இந்த வீடியோ அமர்வில் பல்வேறு வகையான வயரிங் பராமரிப்பு மற்றும் வயரிங் பழுது பற்றி பேசுவோம். எடுத்துக்காட்டாக, பேட்டரிகளின் 2 டெர்மினல்களை நாம் ஆராயும்போது, ஒன்று நேர்மறையாகவும் மற்றொன்று எதிர்மறை முனையமாகவும் செயல்படும். இது டிசி விநியோகமாக அங்கீகரிக்கப்படுகிறது. ஏசி சப்ளையில் தற்போதைய திசையானது நிலையானது அல்ல, ஏனெனில் ஒவ்வொரு சுழற்சிக்கும் தற்போதைய திசை தலைகீழாக இருக்கும். எனவே எந்தவொரு சாதனத்தின் செயல்பாட்டிற்கும் சரியான இணைப்புகளுக்கு அதன் முனையங்களில் துருவமுனைப்புகளை அடையாளம் காண வேண்டும். ஒரு துருவமுனைப்பு சோதனையை அனுபவிக்காமல் ஒரு வீட்டின் பொருத்தமான இணைப்புகளை உருவாக்கவில்லை என்றால் அது ஒரு குறுகிய சுற்றில் முடிவடையும். எனவே இது போன்ற சூழ்நிலைகளை தவிர்க்க ஒவ்வொரு சாதனத்திற்கும் அதன் செயல்பாட்டிற்கு முன் ஒரு துருவமுனைப்பு சோதனையை நாங்கள் நிர்வகிக்கிறோம். டிசியில் துருவமுனைப்பை சரிபார்க்க மல்டிமீட்டரை டிசி முறையில் பொருத்தமான வரம்புடன் அமைக்கவும். அளவீடுகள் நேர்மறையாக இருந்தால் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆய்வுகளை டெர்மினல்களுக்கு இடையில் வைக்கவும். நீங்கள் வைத்த சிகப்பு மற்றும் கருப்பு ஆய்வுகள் முறையே நேர்மறை மற்றும் எதிர்மறை முனையங்கள் ஆகும். இது சரியானது. வாசிப்புகள் எதிர்மறையாக இருந்தால் நீங்கள் துருவமுனைப்பை மாற்றியிருப்பீர்கள். நீங்கள் துருவமுனைப்பை மாற்ற வேண்டும். ஏசியில் உள்ள துருவமுனைப்பை சரிபார்க்க ஏசியில் டிசியை போல துருவமுனைப்பு சரிபார்க்க மல்டிமீட்டரை பயன்படுத்துவது சாத்தியமில்லை. ஏசி துருவமுனையை மாற்றுகிறது அல்லது மாற்றுகிறது. நியான் டெஸ்டர் அல்லது சோதனை விளக்கை பயன்படுத்தி கம்பி கட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதா அல்லது நடுநிலையுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம். சுற்று இயக்கப்பட்டிருக்க வேண்டும். கடத்தியில் வைக்கப்படும் போது நியான் சோதனையாளர் ஒளிர்கிறது என்றால் அது ஒரு கட்ட கடத்தியாகும். விளக்கு ஒளிரவில்லை என்றால் அது ஒரு நடுநிலை கடத்தி என்று தெரிகிறது. அதே வழியில் டெர்மினல்களில் வைப்பதன் மூலம் கட்டம் மற்றும் நடுநிலை முனையங்கள் கண்டறிய ஒரு சோதனை விளக்கு பயன்படுத்தப்படுகிறது. 3 கட்ட அமைப்பில் வரி மின்னழுத்தத்தை சரிபார்க்க 220 வோல்ட் கொண்ட 2 விளக்குகள் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளன. தொடர் சோதனை. தொடர்ச்சி சோதனை அதன் பெயரை குறிப்பிடுவது போல கம்பிகள், ஃபியூஸ்கள் மற்றும் மின்னணு கூறுகளில் மின்னோட்டத்தின் தொடர்ச்சியை சோதிப்பதாகும். வெறுமனே மின்னோட்டம் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு சுதந்திரமாக பாய்கிறதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஒரு மூடிய மின்சுற்றில் எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை சரிபார்க்க தொடர்ச்சி மல்டிமீட்டரை பயன்படுத்தி சரிபார்க்க இது ஒரு முக்கிய அம்சமாகும். ஏனெனில் மோசமான தொடர்ச்சி உங்கள் மின்சாதனங்களுக்கு தீ, அதிர்ச்சி அல்லது சேதத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சி சோதனையை எவ்வாறு தொடரலாம் என்று விவாதிப்போம். சரிபார்க்கப்பட வேண்டிய சுற்றுவட்டத்திலிருந்து கம்பி அல்லது ஃபியூஸை முழுவதுமாக அகற்றவும். மல்டிமீட்டரை தொடர்ச்சி முறையில் அமைக்கவும். பொதுவாக தொடர்ச்சி பயன்முறையில் ஒளி குறியீடு இருக்கும். சிவப்பு மற்றும் கருப்பு ஆய்வுகளை மல்டிமீட்டரில் பொருத்தமான பகுதிகளில் செருகவும். கருப்பு வடத்தை COM என்ற பெயரிடப்பட்ட ஸ்லாட்டிலும் சிவப்பு வடத்தை MAV அல்லது AV என்ற பெயரிடப்பட்ட ஸ்லாட்டிலும் செருகவும். மல்டிமீட்டர் ஆய்வுகளின் உலோக பகுதிகளை ஒன்றாக தொட்டு அவை செயல்படுவதை உறுதி செய்யவும். சிக்னல் நன்றாக இருந்தால் தொடர்ச்சி அமைப்பு சரியாக வேலை செய்கிறது என்பதை குறிக்க பெரும்பாலான மல்டிமீட்டர்களும் பீப் செய்யும். இல்லையெனில் உங்கள் டெர்மினல்கள் இணைக்கப்பட்டுள்ள போர்ட்களை சரிபார்க்கவும் அல்லது ஆய்வுகளை மாற்றவும் அல்லது மல்டிமீட்டரின் பேட்டரியை சரிபார்க்கவும். கம்பிகளில் கடத்திகளின் இரு முனைகளிலும் மல்டிமீட்டர் ஆய்வுகளை வைக்கவும். பீப் ஒலியை நீங்கள் தெளிவாக கேட்டால் கம்பியில் உள்ள கண்டக்டர் நன்றாக இருப்பதாக தெரிகிறது. எந்த பாதிப்பும் ஏற்படாது. பீப் ஒலி ஏற்படவில்லை என்றால் கம்பிகளில் சேதம் அல்லது இடைநிறுத்தம் இருப்பதை காட்டுகிறது. கம்பியை நல்லதாக மாற்றவும். மின் வயரிங் பராமரிப்பு. நமது அன்றாட வாழ்க்கை மின்சார அமைப்பை பெரிதும் சார்ந்துள்ளது. இது குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வீட்டின் கட்டமைப்பு ஒருமைப்பாடு ஆகிய இரண்டிற்கும் சிறந்த வேலை வரிசையில் வைக்கப்பட வேண்டும். ஒரு தகுதி வாய்ந்த எலக்ட்ரீஷியன் சேதமடைந்த மின்கம்பிகளை சரி செய்ய வேண்டும், ஏனெனில் அவை ஆபத்தானவை. அவை செயலிழப்பின் அறிகுறிகளை வெளிப்படுத்தினால் எந்த அபாயத்தையும் தவிர்க்க அவை விரைவில் மாற்றப்பட வேண்டும். நன்கு பராமரிக்கப்படும் மின்சார அமைப்பு நீண்ட காலம் நீடிக்கும் மற்றும் உங்கள் வீடு பாதுகாப்பாக இருப்பதை மன அமைதியை அளிக்கிறது. வழக்கமான சோதனை. தனிப்பட்ட ஆரோக்கியத்தைப் போலவே உங்கள் மின் அமைப்பை தொடர்ந்து கண்காணிப்பது முக்கியம்.
உங்களது வயரிங் மற்றும் பவர் அவுட்லெட்டுகளை நீங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்யலாம். வருடத்திற்கு 2 முறை உங்கள் மின் அமைப்பை நன்கு சரிபார்ப்பது தாமதமாகிவிடும் முன் சாத்தியமான சிக்கலை ஒப்புக்கொள்ள உதவும். சிக்கல் எவ்வளவு முன்னதாக அறியப்படுகிறதோ அவ்வளவு எளிதாக சிக்கலை தீர்ப்பது மற்றும் தோல்வியினால் ஏற்படும் அபாயங்களை தவிர்ப்பது. தண்ணீர் மற்றும் மின்சாரம் இணைக்கப்படக்கூடாது. இது சாதாரண அறிவு போல் தோன்றினாலும் வீட்டில் மின்சார அதிர்ச்சி ஏற்படலாம். காரணம் வீட்டு உபகரணங்களை கழுவுவது அல்லது துடைப்பது. உயர்தர பொருட்களை மட்டுமே பயன்படுத்தவும். இன்றைய சந்தையில் உள்ள சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு குறைந்த விலை பொருட்களுக்கு ஈர்க்கப்படுவது இயற்கையான மனித போக்கு. இருப்பினும் அதே சிந்தனையை கடைகளுக்கு பயன்படுத்துவது ஆபத்தானது மற்றும் உயிருக்கு ஆபத்தானது. எனவே ஒருவர் பொருளாதார ரீதியாக செயல்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்க முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட பாகங்கள் மற்றும் உபகரணங்களை தேர்ந்தெடுப்பதே சிறந்த வழி. உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும், மின் அமைப்பின் ஆயுளை நீட்டிக்கவும், மாற்றுப் பொருட்கள் சான்றளிக்கப்பட்டவை என்பதை உறுதிப்படுத்தவும் ஓவர்லோட் செய்ய வேண்டாம். வீட்டு மின் அமைப்புகளில் மிகவும் பொதுவான சிக்கல்களில் ஒன்று ஓவர்லோடிங் ஆகும். உங்கள் உபகரணங்கள் எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்துகின்றன மற்றும் உங்கள் கடையின் மின்சாரம் எவ்வளவு என்பதை அறிவது அவசியம். ஏனெனில் அவ்வாறு செய்வது விபத்துகளை தடுக்கலாம். சமையல் அறை உபகரணங்கள் அவற்றின் சொந்த பிளக்குகளை கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் அவை அதிக மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன. பல பிளக்குகள் கொண்ட சர்க்கியூட்டில் ஓவர்லோட் செய்வதால் மின்தடை ஏற்படலாம். ஒவ்வொரு சர்க்கியூட் போர்டுக்கும் அது எடுக்கும் சுமைக்கு ஒரு குறிப்பிட்ட வரம்பு உள்ளது. ஆனால் அந்த வரம்பிற்குள் அதனுடன் இணைக்கப்பட்ட உபகரணங்கள் சரியாக செயல்பட வேண்டும். இந்திய தரநிலைகளின்படி ஒரு துணை சுற்று சுமைகள் 800 வாட்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடாது. எலிகள் அல்லது ரக்கூன்கள் அல்லது அடித்தளத்தில் உள்ள சுற்றுகளை சுற்றி மழைநீர் தேங்கி கிடப்பதால் மாடியில் திறந்திருக்கும் கம்பியை கண்காணிக்கவும். பாதிப்பு உடனடியாக உணரப்படாவிட்டாலும் ஏதேனும் கம்பி சேதம் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். மின் வயரிங் பழுது பார்த்தல். மின் கேபிள்களின் வெளிப்புற ஜாக்கெட் எப்பொழுதாவது நகர்த்தப்பட்டு மீண்டும் வளைந்து உள்ளேயுள்ள கம்பிகளை வெளிப்படுத்தும் போது கிழிந்துவிடும். குறிப்பாக போன் மற்றும் லேப்டாப் சார்ஜர்கள் போன்ற வழக்கமாக பயன்படுத்தப்படும் கேபிள்களில் இது அதிகமாக உள்ளது. உங்கள் மின் இணைப்புகளில் ஏதேனும் வெளிப்படும் வயர்களை நீங்கள் கண்டால் சிக்கலை மோசமாக்குவதை தடுக்க உடனடியாக அவற்றை ஓட்ட வேண்டும். மின்சார கேபிளின் சிறிய சேதத்தை சரிசெய்ய மின் நாடாவை பயன்படுத்தவும். மேலும் குறிப்பிடத்தக்க சேதத்தை சரிசெய்ய வெப்ப சுருக்க குழாயை பயன்படுத்தவும். கேபிளின் மின் வயர்கள் கடுமையாக எரிந்து கேபிளின் வெளிப்புற ஜாக்கெட் தொடர்ந்து கிழிந்து கம்பிகளை வெளிப்படுத்தினால் கேபிளை மாற்றுவது நல்லது. 2:1 விகிதம் மற்றும் உங்கள் கேபிளை விட 2 மடங்கு விட்டம் கொண்ட வெப்ப சுருக்க குழாய்களை தேர்ந்தெடுக்கவும். சேதமடைந்த பகுதியை விட 2 மடங்கு நீளமாக வெப்ப சுருக்க குழாய்களை வெட்டுங்கள். சேதமடைந்த பகுதியின் மேல் வெப்ப சுருக்க குழாயை சுருங்கும் வரை சூடாக்க ஸ்லைட் செய்யவும். வெப்ப துப்பாக்கி அல்லது ஹேர் டிரையரை பயன்படுத்தவும். இந்த வீடியோ அமர்விலிருந்து நீங்கள் கான்டியூட் வயரிங், கேசிங் மற்றும் கேப்பிங் வயரிங், டெஸ்டிங், ரிப்பேர் மற்றும் வயரிங் பராமரிப்பு ஆகியவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. இனிய நாள்.